கையில் வச்சிங்க, உங்களுக்கு தோன்றதை பேசுங்க, நான் அப்படியே போடுறேன். இதை விஜய் சாரும் பார்க்கணும். நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் அவரை போய் பார்க்க போயிட்டு அவர் வீடு வாசல்லாம் இது வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்னை போலீஸ்காரங்க அலோவ் பண்ணல. நான் அங்கே பிரச்சனை பண்ணனா எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அவரை கொஞ்சம் கவர் பண்ணுங்க. இது தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் காதுக்கு இது போகணும். ஒருவேளை இந்த யூடியூப் சேனல் மூலயமா இது கண்டிப்பாக அவருக்கு போச்சுன்னா இந்த வீடியோ வெளியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு எனக்கு ஃபாலோவர்ஸு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு தேவையில்லாதது. இரு அதெல்லாம் சொல்லாத, கம்முனு இல்லை வேண்டாம். இங்கே பெரம்பூரில் இந்த எலெக்ஷனில் விஜய் இங்கே நிற்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இங்கே விஜய் நின்னா ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா பெரம்பூர் கொளத்தூர் தொகுதியை சேர்ந்தது. சரிங்களா? இப்போ இருக்கிற சிஎம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ அவர் இங்கே, இப்போ அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். மற்ற இடங்களை எனக்கு என்னன்னு தெரியாது. பெரம்பூரை சுற்றி நிறைய செய்கிறார் அவர். சரிங்களா? அதனால் விஜய் சார் பெரம்பூரில் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது கருத்து கணிப்புன்றதுனால சொல்கிறேன். யாராலையும் நாங்கள் யார் வந்தாலும் நாங்கள் படுற கஷ்டப்பட தான் போகிறோம். இப்போ சிஎம் மாதம் 1000 ரூபாய் போடுறாரு, வாங்குகிறோம். இப்போ 5000 போட்டார், எனக்கு வண்டி கொடுத்துருக்குறாரு, இந்த வீடு அப்ளை பண்ணியிருக்கிறேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தால் சந்தோஷம்தான். ஆனால் விஜய் சார் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம்மாக இருக்கிறவங்க நிறைய பேர் சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். இவர் வந்தால் நல்லா இருக்கும், வரலாம். ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு, பெரம்பூரை சொல்லலை, ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா நினைக்கிறாரு செய்கிறதுக்கு. வந்தாருன்னா நல்லா இருக்கும். இவர் வந்தாலுமே சந்தோஷம்தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவரால் நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால் நல்லதாகவே இது வெள்ள நிவாரணம் வந்தது. அப்போ எங்களை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கொடுத்தாரு. சிஎம் கிட்ட நம்ம நெருங்கி போகிறோம். ஆனால் அவர் ஒவ்வொரு வீட்டில் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியாது இல்லைங்களா? கூட இருக்கிறவங்க தான் சொல்லணும். நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் அவரை போய் பார்க்க போயிட்டு அவர் வீடு வாசல்லாம் இது வரைக்கும் போயிட்டு வந்தேன். என்னை போலீஸ்காரங்க அலோவ் பண்ணல. நான் அங்கே பிரச்சனை பண்ணனா எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். சரி வேண்டாம், நல்ல வழியாகவே போகலாமேன்னு சொல்லிட்டு இப்போது இந்த மகளிர் காசு வாங்குறேன். இப்போ ஒரு 5000 கொடுத்துருக்குறாரு, வண்டி கொடுத்துருக்குறாரு. திரும்ப வந்தால் செய்வாருன்னு நினைக்கிறேன். சிஎம்மாக இருக்கட்டும், பழைய சிஎம்மாக இருக்கட்டும், புதுசாக ஒரு சிஎம் விஜய் சாராக இருக்கட்டும், யார் இந்த தொகுதியில் நின்று ஜெயித்தாலும் முதல்ல எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளியை ஃபஸ்ட்டு கணக்கு எடுங்க. புரியுதுங்களா? இது ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. அவரை கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். அவர் என்னுடைய ஹஸ்பண்டு. அவருக்கு வேலை கிடையாது. எங்கே வேலைக்கு போனாலும் வேலை இல்லைன்றாங்க. எனக்கும் நிரந்தரமான வேலை கிடையாது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். என்னால் வாடகை கட்ட முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினாக கூட இருக்கட்டும், இல்லை அடுத்ததாக வந்தால் விஜயா கூட இருக்கட்டும், முதல்ல தயவு செய்து மாற்றுத்திறனாளி கணக்கு எடுங்க. எத்தனை மாற்றுத்திறனாளி உண்மையிலே வீடு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சோறு இல்லைனா கூட தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நிம்மதியாக படுக்க ஒரு இடம் வேணும். மதிப்புக்குரிய இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் சாராக கூட இருக்கட்டும், இல்லை அடுத்தது அவரே வந்தாலும் சந்தோஷம்தான். அவர் அடுத்தது வேறு யாராக இருந்தால் கூட உங்களை நான் கையெடுத்து கும்பிட்றேன். இது எனக்கான கோரிக்கை கிடையாது. எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறோம். நிறைய பேர் வீடு இல்லாத கஷ்டப்படுறோம். நான் ரெண்ட்டு 5000 கொடுத்து இருக்கிறேன், யார் எனக்கு கொடுக்குறது? வேலை இருந்தால் தான் நான் வாடகை கட்ட முடியும். யாராவது ஒருத்தவங்க ஒரு டீயோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன், என்னால் வாழ முடியுமா? புரியுதுங்களா? ரோட்டில் படுக்க முடியுமா? ஆனால் நான் ரோட்டில் படுத்துருக்கிறேன். என் புருஷனை வச்சுட்டு என் பிள்ளைய வச்சுட்டு நான் ரோட்டில் படுத்துருந்துருக்கேன். இது அடுத்தவங்களுடைய அனுதாபத்துக்காகலாம் இல்லை. தமிழ்நாட்டில் இவ்வளோ கடை இருக்கா, அவ்வளோ கடை இருக்காங்க, இது செய்கிறேங்க இது செய்கிறேன்னு ஏன் சொல்கிறீங்க? எங்களை மாதிரி ஆட்களுக்கு வீடு இல்லை, அது யார் செய்கிறது? இது தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதல்வர் காதுக்கு இது போகணும். அடுத்தது யார் வராங்களோ அவங்க காதுக்கு போகணும். நான் தயவு செய்து கேட்குறது என்னென்னா, அடுத்தது நீங்கள் யார் ஆட்சியில் உட்காடுறீங்களோ, நீங்கள் கையெழுத்து போட்டோன்னே எங்கள் மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, தயவுசெய்து பேசுங்க. அப்படி பேசினா தான் நீங்கள் நல்லாட்சி நடத்துறதுக்கான அர்த்தம். இல்லைனா நீங்கள் என்ன தான் கோடிக்கணக்கில் செய்தாலும் வேஸ்ட். இப்போது இந்த பெரம்பூர் பார்க்கை இப்போது இவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? காலையில் சாயங்காலம் விளையாடுறாங்க. எங்களை மாதிரி ஆட்களுக்கு வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ எனக்கு ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் ஆகிருக்குது. என்னை பணம் கட்ட சொல்கிறாங்க, 6 லட்சம் கட்ட சொன்னாங்க. 6 லட்சம் நான் கட்டுறது நான் ஏன் கவர்மெண்ட் வீட்டை போய் எதிர்பார்த்துட்டு எல்லா அதிகாரிங்க போய் கெஞ்சின்னு கிடக்குறேன்?
நானே அதை லீஸுக்கு போட்டு ரொட்டேஷன் பண்ணிப்பேனே. எங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஒரு வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் யார் வந்தால் நல்லா இருக்கணும் நான் எப்படி சொல்ல முடியும்? யார் வந்தால் நல்லா இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? யார் வந்தாலும் எங்களை மாதிரி ஆட்களை முதல்ல பாருங்கள். எங்களை நொண்டின்ற வார்த்தையில் அனுதாபப்படாதீங்க தயவுசெய்து. எங்களுக்கு வெளியில் கடவுள் ஊனத்தை வச்சுட்டாரு, உங்களுக்கு மனசில் ஊனத்தை வச்சுருக்கிறாரு. யார் வந்து ஆட்சியில் உக்காந்தாலும் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவராக இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசு இருக்கிறதுனால பழசை தள்ளி விட்டுற முடியாது. யார் வந்தாலும் எங்களை முதல்ல கவனிங்கன்னு சொல்கிறேன். எங்களுக்கு அனுதாபப்படாதீங்க, பிச்சை போடாதீங்க. நாங்களும் ஒரு துணி எடுக்கிறோம், அதில் எங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கிறோம், வரி எடுக்கிறீங்க. எங்களுக்கு அதே மாதிரி சிஎம் கொடுக்குற காசு ஒன்றா அவர் கஷ்டப்பட்டு கொடுக்கல, எல்லாமே நாங்கள் கட்டுற வரி தான். யார் வந்தாலும் எங்களை மாதிரி ஆட்களை கவனிங்க. யாரையும் நான் குறை சொல்லலை, யாரையும் உயர்த்தலை தாழ்த்தலை. திரு விஜய் அவர்கள் வந்தாலுமே சந்தோஷம்தான். ஜனங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் வந்தாலும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லது செய்யுங்க. இது வந்து நான் யாரையும் தாக்கிலாம் பேசலை, தயவுசெய்து இது யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு முதல்வர் மட்டம் தட்டியோ கேவலப்படுத்தியோ தரக்குறைவோ பேசலாம். அவரும் நல்ல மனுஷன்தான். ஆனால் அவருக்கு பாமர மக்கள் படுற கஷ்டம் அவர் காதுக்கு நேரடியாக போகிறதுக்கு நிறைய பேர் தடையாக இருக்கிறாங்க. நானே சிஎம் வீட்டாண்ட போயிட்டு 3 வாட்டி திரும்பி வந்துட்டேன். அவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இந்த யூடியூப் சேனல் மூலயமா இது கண்டிப்பாக அவருக்கு போச்சுன்னா சிஎம் அடுத்தது என்னை கூப்பிட்டு வீடு கண்டிப்பாக கொடுப்பாரு, விஜய் என்னை கூப்பிட்டு வீடு கொடுப்பாரு. யார் வந்தாலும் சந்தோஷங்க. மனசில் பட்டதை சொல்லிட்டேன். இப்போது நிறையா மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் இப்போ இந்த கார்பரேஷனில் பெருக்கிற வேலைக்கு ஆள் எடுத்ததுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு போனேன். என்னால் வண்டி ஓட்ட முடியுங்க, ஆனால் என்னை வேணான்னிட்டாங்க. எல்லா இடத்துலையும் எங்களை மட்டும் தட்டினா அப்போ நாங்கள் எப்படி வேலை செய்கிறது? இன்றைக்கெல்லாம் மாடு மாதிரி நான் வண்டி ஓட்டுவேன், என்னால் விட்டால் நான் உழைப்பேன். நான் உழைக்கிறதுக்கு தகுந்த கூலியை தான் கொடுக்க போகிறீங்க. யாரும் நாங்கள் முடியாதவன்னு சொல்லி தூக்கி கையில் கொடுக்க போகிறதில்ல. இஎஸ்சி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறையா இடத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி முடியாதவரை எடுத்தால் என்னங்க? அதிகமாக வேணாம், ஒரு 10,000 கொடுங்க மாத சம்பளம். நல்லா நடக்கிறோம் தான் வந்து வேலை செய்யணும்னா அப்புறம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன் நான். புரியுதுங்களா? தயவு செய்து யார் 26ல் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதை நான் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக கூட சொல்கிறேன். என் பேர் மேரி ஜூலி, என்னோடய ஹஸ்பண்ட் பேர் சௌரிதாஸ். நாங்கள் பெரம்பூரில் இருக்கிறோம். எங்களை கூப்பிட்டு ஒரு வீடு கொடுங்க. முதல்ல எங்களை கூப்பிட்டு தயவுசெய்து ஒரு வீடு கொடுங்க. பிளாட்பாரத்தில் படுத்து எழுந்திருக்கிற கஷ்டம் சிஎம் சாருக்கு தெரியாது, விஜய் சாருக்கு தெரியாது. புரியுதுங்களா? இரு அதெல்லாம் சொல்லாத, கம்முனிரு. இல்லை வேண்டாம். இந்த வீடியோ வெளியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு எனக்கு ஃபாலோஸு உங்களுக்கு ஃபாலோஸ்லாம் எனக்கு தேவையில்லாதது. ஒன்று எனக்கு நல்லது நடக்கணும், இல்லை என்னை சுற்றி இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு நல்லது நடக்கணும். இது பெருமைக்கு புகழுக்காகலாம் பண்ணுறது கிடையாது. நீங்களும் இந்த சேனலுக்காக இதை பண்ணாதீங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எதனா ஒரு நல்லது நடக்கணும். சரிங்க? நீங்கள் பேசுனது அப்படியே நாங்கள் வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இது விஜய் சாரும் பார்க்கணும், எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கட்டும். யார் வந்தாலும் சந்தோஷம். யார் வந்தாலும் முதல்ல நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நாங்கள் பொது ஜனங்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க தெரியுங்களா? அவங்கள முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் தன்னால் நல்லா இருக்கும். எங்கள் 2 பேருக்கு வேலை கிடையாது, வீடு கிடையாது. இந்த இதை பார்த்துட்டு எங்களை கூப்பிட்டு வேலை யார் கொடுக்குறீங்களோ உண்மையிலே அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான முதலமைச்சர். விஜய் சார் வந்து ரோட்டில் படுத்திருக்க மாட்டார், சினிமாவுக்காக ரோட்டில் படுக்கிற மாதிரி படுத்திருப்பார். அவர் உண்மையிலே ரோட்டிலலாம் படுக்க மாட்டார். புரியுதுங்களா? சிஎம் சார் ரோட்டில் படுக்க மாட்டார், படுக்கவும் விட மாட்டாங்க. நாங்கள் ஏன் பார்க்க வந்தால் எங்களை விடமாட்டுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். எங்களை ஏன் பார்க்க நாங்கள் வந்தால் அவரை பார்க்கக்கூடாது, வழியில் போனாலும் எங்களுக்கு பர்மிஷன் கொடு, நாங்கள் அவரை பார்க்கக்கூடாது, எங்கள் ஓட்டு மட்டும் எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்குறேன். புரியுதுங்களா? இது ஸ்டாலின் சாரை வச்சு சொல்லலை. ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி யாராக கூட இருக்கட்டும், எங்களை நேரில் கூட்டின்னு போய் பார்த்தா பிரச்சனை ஆகிடும். இப்போ அவர் வராரு பார்க்க போகிறேன்னா நீங்கள் எதனா பிரச்சனை பண்ணிவிடுவீங்க, எதனா பண்ணிவிடுவீங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுன்றீங்க. இதுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்கிற நாங்கள் ஓட்டுக்கு மட்டும் எப்படி தொந்தரவு இல்லாத போயிடுவோம். தயவு செய்து என் மேலே கோச்சிக்கினாலும் கோச்சிக்குங்க, வருத்தப்பட்டாலும் வருத்தப்படுங்க, எங்களை திட்டினாலும் திட்டுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் 2026 நீங்கள் சிஎம்மாக கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு வீட்டுக்கான டாக்குமெண்ட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. அவ்வளோதான் சொல்கிறோம். புரியுதுங்களா? எங்களுக்கு வீட்டை கொடுங்க. நீங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருக்கீங்க.